இன்னைக்கு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது எதற்கு அப்படின்னா, பாவத்துல வாழ்கிற நம்ம மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதற்காக. ஆனா அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அப்படின்னு இருந்தா கூட, ஆனா இன்னைக்கு அதை நம்ம எப்படியாய் மாற்றி விட்டோம் அப்படின்னா, அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றி இன்னைக்கு அதன் நிமித்தமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து நடனமாடி அவர்கள் பாடி கூத்தடித்து கும்மாளம் போட்டு தேவனுக்கு கோபப்படுத்தினார்களோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெந்தெகோஸ்தே சபையும் சேர்ந்து என்ன செய்கிறது என்றால், பாடி கொண்டாடி கூத்தடித்து ஒரு சிகப்பு கலர்ல என்ன அப்படின்னா ஒரு பப்பாவை கம்ப கொடுத்து குருட்டு பப்பாவை கூட்டிட்டு போய் என்னது சாக்லேட்டை கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி ரட்சிப்பை என்ன செய்கிறார்கள் துச்சமாய் எண்ணி நம்ம இன்னைக்கு காணப்படுகிறோம். எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமேயானால் வரக்கூடிய தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே அவர் பிறந்தது எதற்காக? இன்றைக்கு மதுபானம் அருந்தி கேலியும் கூத்தும் கும்மாளமும் போட்டு இன்றைக்கு வீடு வீடாக போய் காலண்டரையும் ஸ்வீட்டையும் கொடுத்து காசு பிரிப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாங்களா? இது வேத புத்தகத்தில் எழுதி இருக்கா? ஆதி சபைகள் செய்ததா? பிதாவாகிய தேவன் இதை எழுத விட்டிருக்கிறாங்களா? ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 75 ஆண்டுகள் கழித்து தான் வேத புத்தகம் இந்த புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆதி சபைகள் என்ன செய்திருக்கு? கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அறிவித்திருக்கிறாங்க. விசுவாசிகள் என்ன செய்தாங்க? சீஷர்களாய் மாறினாங்க, ஊழியர்களாய் மாறினாங்க, தேவனுக்காக ஊழியர் செய்தாங்க. எங்கேயாவது ஏதாவது நற்செய்தி நூலில் நிருபத்தில் கிறிஸ்து பிறப்புடைய தேதி எழுதப்பட்டிருக்கிறதா? ஏன் பிதா இதை எழுத விடல? கொஞ்சம் சிந்திக்கணும். கேட்கிறவர்கள் எனக்கு குறை சொல்றதுக்கு என்னை கூட்டு வரல, இங்க குறைவா இருக்கிறதை சுட்டி காட்டுவதற்காக தேவன் என்னை அழைத்து வந்தாங்களே ஒழிய, நான் வேலை இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன், வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், என்னதான் செய்யறது, அப்ப ஊழியர் செய்தா பணம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி வரலங்க. நல்ல வேலை லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத விட்டுட்டு தான் இன்னைக்கு தேவன் தம்முடைய ஒவ்வொரு சத்தத்தின் மூலமாக வார்த்தை, யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களை ஆண்டவர் ஊழியக்காரராய் காண்பிக்கிறார். எந்த ஊழியக்காரர் சொல்லல, என்னைய ஊழியத்துக்கு அழைத்த தேவன் என்கிட்ட பேசினால தான் அந்த ஊழியத்துக்கு நான் கடந்து வந்தேனே ஒழிய, யாரோ வந்து உங்களை ஊழியக்காரரை நான் பார்க்கிறேன் அதை நீ சொல்லிட்டு நீனே இருந்துக்க இப்படிதான் சொல்லி அநேகர் என்னது ஊழியத்துக்கு வந்துட்டு சீட்டு கட்டு அடிச்சு என்னது காசு பிரிச்சுக்கிட்டு தேவநாமம் தூசிக்கப்படுற அளவுக்கு மூச்சுக்கு 300 நேரம் காணிக்கையும் அசமபாகத்தையும் பேசி பிரிச்சு இன்னைக்கு தானும் தின்னு தன்னுடைய குடும்பத்தை வாழ வைத்து தனக்கு சொத்து சேர்த்து கொண்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.